பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். வைராக்கியம், நல்ல விஷயத்தில் வைராக்கியம் இருக்கணும். ஆனால் சில நேரத்தில் அநேகம் இருக்கிற வைராக்கியம் என்ன தெரியுமா? நல்ல விஷயத்தில் இருக்க மாட்டேங்குது. கெட்ட விஷயத்தில் அதிகமான வைராக்கியம் கொண்டோம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அதுதாங்க பிரச்சனை. எனக்கு அன்பானவர்களே, இங்கே பல வைராக்கியங்களை குறித்து வேதத்தில் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரத்தில், உங்கள் வேதத்தை திருப்புங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை எல்லாரும் தேடி எடுக்கிறீங்களா? அப்படி எல்லாம் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. பவுல் சீலாவும் சிறையிருந்த போது ஜீவதேவன் அசைவாடினே. பவுல் சீலாவும் சிறையிருந்த போது ஜீவதேவன் அசைவாடினே. சொல்லுங்க. பவுல் சீலாவும் சிறையிருந்த போது ஜீவதேவன் அசைவாடினே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. அசைவாடுமே, எங்கள் வாழ்க்கை அசைவாடுமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. எல்லாம் எடுத்துருப்பீங்க. வாசிக்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 17:16.
அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் சரி அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து. ஹல்லேலூயா. ஆவியில வைராக்கியம் வேணுங்க. ஏன்னா நமக்குள் இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்திடக்கூடாது. ஏன்னா பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலே, யூதேயாவிலே, சமாரியாவிலே, பூமியின் கடையாந்தம் சாட்சிகளாய் இருக்க வேண்டும். அந்த ஆவியில அனலாய் இருக்கணும். அதனாலதான் லவோதிக்கா சபைக்கு யோவான் எழுதுகிறார், நீ அனலுமின்றி குளிருமின்றி இருந்தா உன்னை வாயிலிருந்து வாந்தி பண்ணி போட. நான் கொஞ்சம் மரியாதை துப்பிடுவேன் பாரு. நான் துப்புறதை எவ்வளோ தொடுவோமா? வாந்தி பண்ற கூட சோமலாம இருக்கும் பண்றோம். ஏன்னா நீ ஒன்று அனலாயிரு அல்லது எப்படி இருக்கணும், குளிராயிரு. ரோமர்ல வாசிக்கும் போது 12:11 அசதியா இராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஏன்னா அந்த ஆவி, பரிசுத்த ஆவி எங்கே உண்டோ அங்கே என்ன உண்டு? விடுதலை உண்டு. ஏன்னா அது என்னது? நாம பாடுறோம், பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே, பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே. பேசும் தெய்வமே, பின்னம் வருபவரே, பேசும் தெய்வமே, பின்னம் வருபவரே, ஊற்று தண்ணீரே, உள்ளத்தின் ஆறுதலே, ஊற்று தண்ணீரே, உள்ளத்தின் ஆறுதலே, பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே, பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே. எனக்கு அன்பார்ந்த பரிசுத்த ஆவி உண்மையில் நிலநிலும். உனக்குள் பிறக்கும் குழந்தை பரிசுத்தம் உள்ளதுனாலே இந்த ஆவியை துக்கப்படுத்திடக்கூடாது. அதனால தான் இங்கே அழகா சொல்றார் பவுல். திரும்ப வாசிங்க அந்த 17 அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை திரும்ப அதை வாசிங்க. அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருந்த அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம். ஏன்னா அவர் ஒரு சமயத்தில் அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது லிஸ்திராவிலே என்ன செஞ்சார்? ஒருவன் தன் தாயின் வயிற்றில், அதாவது இவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கார். அப்போ அங்க தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒருத்தன் உட்காந்து பவுலுடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருந்தான். இவர் பார்த்தாரு. ஏன்னா பார்க்கும்போதே தெரியும், சொல்லுவாங்கல்ல, கையளக்காத கண் என்ன செய்யும்? அளக்கும். அதை விட அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இவர் பார்த்தாரு, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனிடத்தில் உண்டுன்னு கண்டு என்ன செய்தாரா? வாசிங்க. தன் தாயின் வயிற்றிலிருந்து ஒருபோதும் நடந்தறியாத ஒரு மனுஷன். அப்போஸ்தலர் 14:8 பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து
ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் உண்டு என்று கண்டு நீ எழுந்து கால் ஊன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தமாய் சொன்னான். உடனே அவன் என்ன செய்தான்? குதித்து எழுந்து நடந்தான். பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு அப்ப இவன் அந்த ஆவியில ரொம்ப எச்சரிக்கையா உள்ளவன், மனுஷர்கள் தேவ ரூபம் எடுத்து இந்த பூமியில இறங்கி வந்துட்டாங்கன்னு சொல்லி லிக்கவோனியா பாஷையில சத்தமிட்டு சொல்லி பர்னபாவை யூப்பித்தர் என்றும் பவுலை பிரசங்கத்தை நடத்தினபடியால் மெர்க்குரி என்றும் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூப்பித்தருடைய கோவில் பூஜாசாரி எருதுகளையும் பூமாலைகளையும் வாசலண்டையிலே கொண்டு வந்து ஜனங்களுடைய கூட அவர்களுக்கு பலியிட மனதாயிருந்தான். அப்பதான் சொன்னா, எப்பா இந்த காரியம் வேண்டாம்ப்பா, நாங்க யாரு? ஆஃப்டர் ஆல் ஐ அம் a servant of God. நாங்களும் மனுஷர்கள் தான், இப்படி செய்யாதீங்க. வஸ்திரங்களை கிழிச்சுக்கிட்டு ஓடுனா, ஏன்னா அவன் தேவ ஆவி அவனுக்குள் இருந்தபடியினால். எனக்கு அன்பானவர்களே, பத்மோ தீவில தேற்றின அதே ஆவியானவர், நாம பாடுறோம்ல, ஆவியின் வரங்களினா என்னை நிரப்பிடுவே, ஆவியின் வரங்களினா என்னை நிரப்பிடுவே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் வேளையிலே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் வேளையிலே, ஆவியானவரே பாரும் இலங்கி பாரும் எங்கள் மத்தியிலே, சீனாய் மலையினிலே இலங்கி பந்தவரே, சீனாய் மலையினிலே இலங்கி பந்தவரே, எழுந்து சொல்லிக்க எங்களை போற்றும் இந்த வேளையிலே, எழுந்து சொல்லிக்க எங்களை போற்றும் இந்த வேளையிலே, ஆவியானவரே இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, ஆவியின் வரங்களினார் என்னை நிரப்பிடுவே, ஆவியின் வரங்களினார் என்னை நிரப்பிடுவே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஐயா அம்மா, ஆவியில வைராக்கியம். ஏன்னா அங்கிருந்து கொண்டாந்து மாலை வருது, மரியாதை வருது. இவர் கத்துறாரு, என்ன கத்துறாரு? ஜனங்களே இப்படி செய்யாதீங்க. அவங்க சொல்கிறாங்க, மனுஷ ரூபத்தில் தேவர்களே இறங்கி வந்துட்டாங்கய்யா. ஏன்னா இத்தனை வருஷம் நடக்காத ஜப்பானி நடந்துட்டான், அவன் குதிச்சுட்டான், எந்திரிச்சிட்டான், தேவர்களே இறங்கி வந்துட்டான். இவன் என்ன, ஐயோ இல்லைப்பா, நாங்கள் இல்லைப்பா. வாசிங்க என்ன செஞ்சாரு? எல்லாம் மாலை மேலே மரியாதை வருது. நம்ம ஆளுங்க மாலைக்குன்னா உடனே கழுத்தை நீட்டிடுவான். எங்கே இருந்தாலும் சரி மாலை ஓட்டணும். வாசிங்க வேணா சொல்றாரு. அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூப்பித்தருடைய கோவில் பூஜாசாரி எருதுகளையும் பூமாலைகளையும் வாசலண்டையிலே கொண்டு வந்து ஜனங்களோடு கூட பலியிடுவதற்கு மனதாய் இருந்தார். ஏன்னா அவனுக்கு தெரியாது
பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கிடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். நாம் என்ன செய்யணும்? படைக்கணும். பலிபீடத்தில் என்ன படைக்கிறேனே இந்த வேளையை, அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியும் அன்பினையே கண்டு விளைந்து நம்மோடி வந்தே. கல்வாரியும் அன்பினையே கண்டு விளைந்து நம்மோடி வந்தே. கழுவும் உன் திருரத்தத்தாலே இருதயத்தை, கழுவும் உன் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் மீனாவில் நின்று பாயுதே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் மீனாவில் நின்று பாயுதே. விலையேற பெற்றோதாயல்லை மாற்று விலையா இதனரே. விலையேற பெற்றோதாயல்லை மாற்று விலையா இதனரே. ஐயா, பலியாக செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே பரிசுத்த ரத்தம் எனக்காக வல்லோ பாக்கியம்னு தெரிஞ்சவன் அவன் சொல்றான், வேண்டாம் வேண்டாம். பலியிட வந்தாங்க. உடனே அவர் என்ன சொல்றாரு? அப்போஸ்தலராகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்டுக்கொண்டு வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஏன்னா ஐயோ எங்களுக்கு அந்த மரியாதை, நாங்க எங்கிட்ட ஒண்ணுமே இல்லப்பா. ஏன்னா நாங்க யாரு? சுயஜனத்தாரிடத்திலும் அந்நிய ஜனத்தாரிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவங்க, அவ்வளவுதான். அநேகருடைய மனக்கண்களை திறக்கிறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட வேற ஒண்ணே எங்கிட்ட கிடையாதுப்பா. ஏன்னா அப்போஸ்தலர் 26:15 வாசிக்கிறோம். பவுலை பார்த்து சொல்றாரு, நீ எழுந்து நில், நான் உனக்கு கண்டவைகள் நீ கேட்டவைகள் இனி உனக்கு காண்பிக்க போகிறேன். இந்த தரிசனத்தில் கிடைச்சவனா நீ போய் அநேகருடைய மனக்கண்களை திறக்கணும். அதுக்கு தான் உன் சுயஜனத்தை விட்டு அந்நிய ஜனத்தை விட்டு சொந்தக்காரனை விட்டு பிரித்து எடுத்தேன் பான்னார். இவன் சத்தம் எடுத்துறான், ஐயோ அது வேண்டாம். வாசிங்க. எல்லாம் பலியிட மனதாய் இருந்தார்கள். அதற்கு பவுலும் பர்னபாவும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு ஊருக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய், மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள்? ஏன் இப்படி செய்கிறீர்கள்? இப்படி காப்பானா? ஏன்னா ஆவியில் அவனுக்கு வைராக்கியம். ஏன்னா கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. நாம பாடுறோம்ல, எல்லாம் வரும். கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நீரே என்னாலும் வெற்றி தருவே. யெகோவா நீரே என்னாலும் வெற்றி தருவே. கலகலப்பா நகள் கலகலப்பா, கலகலப்பா நகள் கலகலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே
உள்ளத்தோடு துதித்திடுவே. ஐயா அம்மா, ஆவியை அறிந்தவன் எந்த ஆவி எப்படிப்பட்ட பகுத்தறிய வர அவனுக்கு தெரியும். அதனால தான் அவன் சொன்னான், ஜனங்களே ஏன் இப்படி செய்றீங்க, ஏன் இப்படி செய்றீங்க, நாங்களும் உங்களை போல பாடுள்ள மனுஷர் தானே. பாடுள்ள மனுஷர் தான். இப்படி நம்ம ஆளுக்கு என்னைக்கு இருக்கு அப்போஸ்தலர் சொல்லுவாங்களா? ஏசு என் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தார், நானும் என் மனைவி இருந்தோம், இடையில வந்து உட்கார்ந்தாருப்பான். ஆண்டவர் பிரித்து வைக்கிறோன்றான். நான் யாரையும் குற்றம் சொல்கிறதில்லை, ஆனால் நடக்கிறத சொல்கிறேன். அங்கங்கே பேசும்போது கேட்குறேன், நானும் என் மனைவி இருந்தோம், நடுவில் வந்து ஆண்டவர் உட்கார்ந்தார். என்னைக்கு அப்படி உட்கார்ந்தார்? அவர் ஒரு நாள் பிரிவினையை விரும்புறதில்ல. வானம் பூமி அதுக்கு பிரிவினை நல்லதுன்னு கண்டார், ஆனால் மனுஷன் தனியாக இருக்கிறது நல்லதுன்னு கண்டாரா? போகட்டும், இதெல்லாம் என்ன ஆவியோ தெரியாது. கேட்டால் நான் இப்போ தான் போய் பார்த்து வந்தேன்பாங்க, பவுலை போல 3வது வானத்துக்கு. போகட்டும். இங்கே சொல்லுகிறா, எந்த மனுஷரே நீங்கள் ஏன் இப்படி செஞ்சீங்க, நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்கள் தான். நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு. ஹலோ, அந்த ஆவி சொல்லுது பாருங்க, வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே ஆவியில் வாரும், ஜீவனுள்ள தேவனே ஆவியில் வாரும், ஜீவனுள்ள தேவனே ஆவியில் வாரும். அழகா சொன்னார், வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். எதுக்கு பிரசங்கம் பண்ண தெரியுமா? நீ அந்த ஆவியை அறியணும். சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டிருந்தும் அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள். இப்படி அவர்கள் சொல்லியும் தங்களுக்கு ஜனங்கள் பலியிடாதபடிக்கு அவர்களை அமர்த்துகிறது அரிதான். அந்த அளவுக்கு வந்தாலும் ஆவியில தெளிவா இருந்தான். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, ஆவியை குறித்த வைராக்கியம் ஏன் எலியாவுக்கு இருந்துச்சு, தேவனை குறித்த வைராக்கியம் பவுலுக்கு இருந்துச்சு, ஒவ்வொரு மனுஷரை குறித்த வைராக்கியம். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது. கேட்குறதோட விட்டுறாங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து வரணும், அதுக்காக ஜெபிக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் வரணும், 5000 ரூபா செலவழிக்கணும். ஆண்டவர் தான் 30 நாள் எழுப்பி தரணும், 30 ஆட்களை. அது மட்டும் இல்லை, எங்கள் சபையும் 2 பார்வையற்ற மக்கள் நிரம்பி இருக்கிற சபை. அதில் வர்ற காணிக்க அது கரண்ட் பில் கட்டவே கட்டாது, ஏன்னா 3 ஸ்பேஸ் கரண்ட்டு. எனக்கு கண்பாரில் நீங்கள் வந்தாலும் உங்கள்கிட்ட கரண்ட் பில்லே நான் காமிக்க ரெடி. வந்து பாருங்கள், அந்த காணிக்கை கணக்கு பண்ணி பாருங்கள், கடைசியில் 2000 3000 கூட போட்டு தான் கரண்ட் அடிக்கணும். இந்த நிலையில் தான் நடத்தி வருகிறார் கர்த்தர். ஆனால் வெட்கப்படுத்தலை. காரணம், உங்கள் அநேகரை கொண்டு இந்த ஊழியத்தை தாங்கி வருகிறார். ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறேன், ஒவ்வொரு குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறேன், ஒவ்வொரு பெரியோர் சிறியோர் பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் இதற்காக தொடர்ந்து ஜெபிங்க. திருநெல்வேலி ஆலயத்தில் தங்கி இருக்கிற மக்களுக்கு இன்னொரு அறை கட்டணும். ஏன்னா பெண்கள் ஆண்கள் வயதானவங்க இருக்கிறாங்க, கொஞ்சம் தள்ளி இருக்கிறது எனக்கு பொறுத்தவரைக்கும் நல்லது. 2வது, இந்த பெண்களை சர்ச்சில் படுத்துங்க சொன்னேன், அது எனக்கு மனசுக்கே பாரம். எப்படியாவது இன்னொரு அறையை கட்டணும்னு யோசித்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. பார்வையற்றவர் மரித்தா கூட சொந்தக்காரன் அடக்கத்துக்கு கூட வரமாட்டான், ஏன்னா ஐயோ செலவு ஆயிடணும்.
இவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கே மாதம் 16,000 ரூபா வேனுக்கு வாடகை. ஒரு நாள் கூட நான் சும்மா அனுப்புறதில்லை. நீங்களும் வரலாம், தாராளமாக பார்க்கலாம். கட்டாயமல்ல, விசனமாயல்ல, கர்த்தர் ஏவினால் நீங்களும் தாங்க. எப்படி? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. இது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அது மட்டுமல்ல, சிலருக்கு ஐயா செய்யணும்னு இருக்கு, ஆனால் எங்களுக்கு கணக்கில் பிரச்சனை உண்டு வைக்கணுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஏதாவது தொடர்பு கொள்ளுங்க, அதுக்கான வழிமுறைகளை சொல்லுவேன். உங்கள் ஜெபக்காரியம் எப்போவும் 10லேருந்து 5க்குள்ளே சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. மனமகிழ்ச்சியான இந்த நாளிலே வைராக்கியம், பல வைராக்கியங்களை குறித்து நான் சொல்லி வருகிறேன். ஆண்டவர் தாமே நல்ல விஷயத்தில் வைராக்கியம் கொண்ட பவுலை போல ஆவியில வைராக்கியம் தேவை சுவாமி. யோபுவை போல உண்மையில வைராக்கியம் தேவையப்பா. ஆனா கசப்புகள், விரோதங்கள், தேவையற்ற வைராக்கியங்களை எங்களிருந்து நீக்கி போடும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும், அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். ஒவ்வொரு பெரியோர் சிறியோர் பிள்ளைகளுக்காய், திருமண நாள் பிறந்த நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய், தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய், இன்றைக்கு கூட இந்த காலையில் ஐயோ நான் இப்படி நினைக்கவே இல்லை, இப்படி நடக்கும்னு சொல்லி மனவேதனையோடு இருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீர், கவலைகள், வேதனை, வியாதிகள் மாறட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.